ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். வணக்கம் கோடங்கி. வணக்கம் வணக்கம் ஒற்றன். சொல்லுங்க ஒற்றன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீண்ட நாளாச்சு நம்ம சேனல் பக்கமா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. சரி, ஏதோ உங்க யூடியூப் சேனல்ல ஓட்டுங்க. நமக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே அப்பப்போ வந்து பேசிட்டு இல்லைங்க, ஏகப்பட்ட வேற வேற வேலை எல்லாம் போதுங்க. வெறும் அதுலயே உட்காந்துருக்கேன் நான். அப்புறம் படம் பண்ற வேலை அந்த வேலை எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. சரி சரி, அதெல்லாம் போட்டோம். பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, அங்க போயிட்டீங்க, தேடி பிடிக்க முடியல. நான் அணிலேருந்து இனி வரைக்கும் 5 அடி 11 அங்குலம் அவ்வளவுதான். 5 feet 11 inches தான். வளர்ந்து போன ஆளுங்கெல்லாம் பயங்கரமா ஆள் வளர்ந்துருக்காங்க. மண்டையில இருக்கிறது கிராம் கணக்கில் இருக்கிறது வளராம இருக்குதுங்க நிறைய இடத்துல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாங்க விஷயத்துக்கு வாங்க. அப்புறம் எப்படி சொல்லலாம்னா, திமுகவுடைய அதான் நான் பார்த்தேன் ஆரம்பமே வா நல்லா இருக்கு வாங்க. முன்னாள் அமைச்சர், மாஜி அமைச்சர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், திரு செந்தில் பாலாஜி, இன்றைய எம்எல்ஏ, அவருடைய இல்லம், அவருக்கு சொந்தமான பல இடங்கள், அவருடைய நெருக்கமானவர்கள் உடைய இடங்கள், அப்புறமா முன்னாள் டாஸ்மாக் உடைய நிர்வாகிகள் இருந்தாங்களே, சில மேனேஜர்ஸ் எல்லாம், அவங்க வீட்டில் சென்னையிலையும் கரூர்லேயும் வந்து பல இடங்கள், அதாவது 41 இடங்களில் வந்து காலையிலேருந்து டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரெய்டுக்கான காரணம் என்னவா நீங்கள் சொல்கிறீங்க? ஒரே வரியில் சொல்லணுமா பெருசாக சொல்லணும்னா, ஒரு வரி என்ன பழி வாங்குற உணர்ச்சி. நம்ம முதலமைச்சர் விஜய் இருக்கார் இல்லையா, இவருடைய முழுமையான அன்பான ஆதரவோடு இந்த விஜிலன்ஸ் டீம் அங்கே போய் வேலை செய்யுது. ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே அனுப்பியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு எப்படியாவது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். இதுக்கு டக்கர் அடிச்சு பார்த்தீங்க, என்னென்னமோ குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு விஜிலன்ஸ் போயிருக்கு அப்படின்னா, விஜிலன்ஸ் வந்து பல முனைகளில் இப்போ விஜிலன்ஸ் போய் தேடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ போய் தேடி ஏதாவது கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, செந்தில் பாலாஜியை பல முறை ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டி விடலாமா, அவரை கைது பண்ணுறதுக்கு, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாமான்னு நிறைய முயற்சி எடுத்தாங்க. நிறைய 1-2 விஷயங்கள்லாம் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதுன்னு பாட்டு பாடினார். இன்றைக்கி காரி துப்புற மாதிரி இருக்குது நிர்வாகம். நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்களா, இல்லை உண்மையை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களான்னு தெரியாது. இங்கே பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆரம்பித்து 50 ரூபா 100 ரூபான்னு மாறி போச்சு. ஒயின் ஷாப்பை ஒழிச்சிட்டேன்னு நீங்கள் மனசாட்சியோடு சொல்லணும். மணமகிழ் மன்றான்னு என்ன புண்ணாக்குக்கு திறந்து வச்சுருக்கீங்க? லைசன்ஸுக்கு வந்து கட்டணமே தேவையில்லை. நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வேணாம், நீங்கள் எல்லாம் ஓகே. 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்க. லிஸ்ட் கொடுக்க முடியுமா உங்களால்? அந்த லிஸ்ட் இருக்கா? அது போலீஸ் சார், நான் நம்ப மாட்டேன். சென்னையிலேயே 2-3 இடத்துல நான் இதுக்கு முன்னால் வீடியோ சொல்கிறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு இந்த ஆட்சி மீது எந்த எனக்கு என்ன மாமனா மச்சானா ஒன்றும் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். நம்ம பாணியா தானே. நான் கேட்க வரது என்னன்னா, நீங்கள் நேர்மைன்னு சொல்லாதீங்க, நீங்கள் முதல்ல செயலில் காட்டுங்க. இப்போ செந்தில் பாலாஜியே கார்னர் பண்ணுறது உங்களுக்கு என்ன நோக்கம்னா, நான் சொல்லட்டுமா அந்த நோக்கம் என்னன்னு? செந்தில் பாலாஜி திமுகவில் ஸ்டாலினை விட, உதயநிதியை விட செந்தில் பாலாஜியை பார்த்து தாவேகா பயப்படுது. விஜய் பயப்படுறாரு, ஆதவ் பயப்படுறாரு, இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன காரணம்? செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி ஜெயிச்சிடுறாரு. இப்போ கோயம்புத்தூர் போனார், கரூர்லேருந்து பயந்து போய் கோயம்புத்தூர் ஓடினாருனாரு. அங்கே ஓடி போனார், தோத்துருவாருன்னு சொன்னாங்க. அந்த ஏரியாலேயே அவர் ஜெயிக்கிறாரு. இத்தனைக்கும் அதில் வானதி தொகுதி அது. அந்த அம்மா இவர் வராருனோட பயந்துக்கிட்டு அந்த அம்மா வேறு தொகுதிக்கு போனாங்க. அவங்களும் அங்கே மண்ணை கவிட்டாங்க. இவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு? அப்போ விசில் சத்தம் ஏன் அங்கே கேட்கல? அவர் ஏதோ பண்ணுறாருங்க. இப்போ நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் அவரை தூக்கின்னு போய் உள்ளே உட்கார வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அவரை வந்து சிறையில் வச்சு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல், அதான் உண்மை, குற்றச்சாட்டே ஃபைல் பண்ணாமல், சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் அவர் ஜாமீன் கொடுத்தாங்களா? உண்மை. அவரை என்ன சொல்லி தூக்கிட்டு போனாங்க? ஏதோ அமலாக்கத்துறையில் பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றிட்டாரு, கொள்ளடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆதாரம் கொடுங்கனா கொடுக்கவே இல்லை. அப்போ ஆதாரம் கொடுக்காத துப்பு கெட்ட கவர்மெண்ட்டு இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை சொல்கிறேன். அதில் நீங்களும் சளைச்சது கொஞ்சம் கூட எங்களுக்கும் மான சூடு சொரணையே கிடையாது. நாங்கள்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டுலாம் சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கு எதுவுமே வராது. 1000 திட்டினாலும் பரவாயில்ல, நான் விஜிலன்ஸ் அனுப்புவேன். சரி, நீங்கள் அருண் விஜிலன்ஸுடைய அதிகாரியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நடக்கலை. இப்போ வேற ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அதிகாரியாக போட்டிருக்கீங்க. இப்போ இந்த அம்மா வந்து ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. சொன்னாரா? சரி, ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னா அப்புறம் ஏன் சார் அரசு அலுவலகங்களில் 18 லட்சம் ரூபாயை வந்து அந்த அதிகாரிகள் ஊழியர்கள்ட்ட வந்து பணம் வசூல் பண்ணுறீங்க? ஊழல் ஒழிலையா? அப்போனா அப்போ மேடையில் சொல்கிறதெல்லாம் பொய்யா? என்ன திட்டம் உங்களுக்கு? இப்போ நீங்கள் இவரை கார்னர் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், வருகிற இடைத்தேர்தல், வருட உள்ளாட்சி தேர்தல் எல்லாம்
திமுக மேல ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு ரீசன் வைக்கணும், அவரை ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள வைக்கணும். அதுக்கு காரணம் என்ன? சிவசங்கரை ட்ரை பண்ணி பார்த்தீங்க, 25 லட்ச ரூபா காசு வாங்கிட்டாருன்னு ஒரு போலியார் இளந்தரையன்னு எவனோ ஒருத்தனை நீங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நடக்கலை. அவர் நேராக கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு அவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பிடிக்க முடியல. சேகர் பாபா ட்ரை பண்ணீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் தான் அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க. ஊர் கோயில் சொத்தெல்லாம் வித்துனுக்கிறான்னு உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு, தாவேக்கா மேலே தான். அதுக்கப்புறம் நேருவை பிரச்சனை பண்ணி பார்த்தீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதில் எந்த விதமான உங்களால் பண்ணவும் முடியாமல் அது ஒரு பக்கம் காரி துப்பிட்டு இருக்கு. ஏவாவேலு மேலே பிரச்சனை பண்ண பார்த்தீங்க, அவர் வீட்டில் ரைடு அடிச்சிங்க, 40 லட்ச ரூபாய் கைப்பற்றினதா சொன்னீங்க. அது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. மனசாட்சி உள்ளவர்கள் உண்மையை தான் சொல்லணும். உங்களுக்கு தான் அதெல்லாம் கிடையாது. மனசாட்சியை கைட்டி காயலாங்கடையில் போட்ட ஆளுங்க தான். அது யாருன்னா ஆர்டிஐ போட்டாங்கன்னு வந்துடும் உண்மை. ஆமாம் சார், 2 அறிக்கை ஏன் சார் விட்டீங்க? இதே லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் இருந்தபோது 2 அறிக்கை விட்டாங்க. நீங்களும் ஊடகத்தில் தான் இருக்கீங்க. முதல் ஒரு அறிக்கையில் அவங்க வீட்டில் நாங்கள் எதுவுமே கைப்பற்றலை, ஒன்றுமே இல்லை, ஆவணங்கள் எதுவும் கிடைக்கல, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துட்டு போனோம். கம்ப்யூட்டருக்கு அவரே விளக்கம் சொல்லிட்டாரு. ஏவாவேலுவை எங்கள் வீட்டில் வந்து அவங்க கேட்டாங்க, நான் இதுல தான் எல்லா அறிக்கையும் அனுப்புவேன், கேட்டாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னீங்க. 2வது அறிக்கை அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் 40 லட்ச ரூபா கைப்பற்றப்பட்டதா சொல்லிச்சு. பூரா பொய் அறிக்கை. நீங்க அனுப்புறீங்களா அந்த அறிக்கை? ஏங்க உங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் போட மாட்டேங்கிறீங்க? காவல்துறை வெளியிடுகிற அறிக்கைகள், காவல்துறை வெளியிடுற செய்தி குறிப்புகள் அவங்க ட்விட்டர் ஹேண்டில் ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு இதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன டவுட்டு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாரோ ஒரு வழிப்பறி பண்ணுறனோ இல்லை ஒரு திருடன் இருக்காங்கல்ல சார், திருடன் மாட்டிப்பான்னு தெரியும். ஒரு இடத்துல திருடு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அஃபென்ஸு. அவனை போலீஸ் தேடுதுன்னா அவனோட முதல் வேலையாக என்ன பண்ணுவான்னா, அந்த திருடிய பொருளை எங்கேயா போய் பதுக்க தான் பார்ப்பாப்புல. அதாவது தான் இருக்கிற இடத்துல இல்லாமல் வெளி இடத்துல பதுக்குவார். இல்லையா அவன் மேலே ஃபால்ஸ் கேஸ் போகிறான்னு வச்சுக்கோ, ஒரு திருடனே இல்லை நேர்மையானவன் மேலே ஒரு புட்டப் கேஸ் போடுறாங்கன்னா அவன் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா அவன்கிட்ட பொருள் இருக்காது. இப்போ செந்தில் பாலாஜியோ இல்லை ஆவாவேலோ யாராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வந்து இப்போ ரெய்ட் பண்ணுறாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், ஏவியாவேலுக்கும் தெரியும், அதுக்கப்புறமா வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும், யார் யார் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறான் அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். அது தவறு செய்தாங்களா இல்லையான்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அது கோர்ட்டு மூலமாக வரட்டும். இப்போ இவங்க அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜியோ இல்லை ஏவாவேலுவோ யாராக இருந்தாலும் கொள்ளையடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணம் வச்சிருக்க போகிறதில்ல, வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே லீகலாக தான் வச்சு மாட்டினா பிரச்சனைன்ட்டு. இல்லை அவங்கக்கிட்ட கொள்ளை அடிக்கல, அதனால் பணம் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே நோட்டட், அதாவது வந்து ரெக்கார்டடாக இருக்கும், இந்த டாக்ஸபிளாக தான் இருந்துச்சு, அந்த இன்கம் தான் வச்சுருக்கேன்னு வச்சுருப்பாங்க. இவ்வளோமா அந்த சென்ஸ் இல்லாமையாக இருப்பாங்க. அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோ இல்லை கவர்மெண்ட் ரன் பண்ணுற கவர்மெண்ட் தாவேக்கா கவர்மெண்ட்டே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லைனா தான் இந்த மாதிரி போகலாம். இது வந்து ஒரு மிரட்டல் தனமாக தான் பார்க்குறேன் நான். நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை நீங்கள் சொன்ன குட்டி கதை மாதிரி நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கு இது கரெக்டாக வரும். இப்போ குட்டி கதை விஜய்க்கு குட்டி விஜய் குட்டி இந்த கதை குட்டி கதை அவருக்கு தான் கரெக்டாக பொருந்தும். சந்தை பார்த்துருக்கீங்களா? கடை சந்தை, வார சந்தைலாம் போடுவாங்க. அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். அதில் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், திருடன் வருவான், எல்லாம் முள்ள மாதிரி வருவான், எல்லாம் வருவான். அங்கே ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருளை ஒருத்தன் வந்து எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, திருடிட்டான். திருடினதை கடைக்காரன் பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான உடனே இவனை பிடிக்கணும்னா அவன் திருடன்னு கத்திட்டு தானே ஏஞ்சி வருவான், எனக்கு வருவான்ல. திருடினவன் முதல்ல கத்திட்டு ஓடுவான் திருடன்ட்டு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் திருடன்னு தெரியாது, அந்த கூட்டம் நிறைய இருக்கும்ல, தெரியாது. அவங்களும் எவனோ அவன் ஓடுறவனை பார்த்து திருடன் முன்னாடி ஓடுறான் போல இருக்கு, அவனை விரட்டிட்டு திருடன் ஓடுறான் போல இருக்கு, திருடன் நினைக்க மாட்டாங்க. புரியுது. திருடன் அவன் தான் கடைக்காரனுக்கு தெரியும், அவன் தான் திருடன்னு கை காட்டும் போது 10 பேர் திரும்பிடுவான், அவனை விரட்டிட்டு ஓடுவான். கடைசியில் திருடினவன் பொருளோட ஒரு ஓரமாக ஒதுங்கிடுவான், யாரையோ விரட்டிட்டு ஓடுவானுங்க. கடைசியில் எவனோ ஒரு அப்பாவி சிக்குவான், அவனை போட்டு மொத்துவாங்க, ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுவான். திருடனவன் அழகாக எஸ்கேப் ஆகி போயிடுவான். அந்த மாதிரி தான் தான் என்ன செய்யறோமோ அதெல்லாம் மடம் மாத்திக்கிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு, நான் ஊழலே பண்ணல, நான் ரொம்ப யோகியன், நான் தூய சக்தி, நான் ரொம்ப கரெக்டு, என்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது, இது வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன், அப்படியே திறந்தாலும் என் வாயில நல்லா வரும், ஆனா ஒரு டேஷ்க்கும் வராது. அது கீழ்த்தனமான பேச்சு விட்டுருங்க சார். இல்ல இல்ல, நான் எதுக்கு கதையை முடிக்கல. அந்த மாதிரி இவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் மடைமாத்துவதற்கு, மக்கள்கிட்ட வந்து பொய் பரப்புவதற்கு இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, திருட்டு பசங்க, காசு வாங்கிட்டு பேசுகிற பிக்காளி பயலுக, இவனுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு, நான் என்ன கேட்க வரேன், தேர்தலுக்கு முன்பாக அப்படியே மாஞ்சி முட்டு கொடுத்தவன்லாம் எங்கே போனானுங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம்? சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி, இந்த கை வேலை செய்யாது, அந்த பையனுக்கு 19 இடத்துல அடிச்சு அவனை சாகடிச்சு அந்த பாடியை அனாதை போனோம்னு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புன
மிக தூய சக்தி ஆட்சி தாவேக்கா ஆட்சி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அந்த அம்மா சொல்றாங்க, எங்க கடையில நாங்க குட்கா விற்கிறதே கிடையாதுங்க. எஸ்ஐ வந்து எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கேட்டான். இவ்வளோ பணம் வாங்கியிருக்கான், பெட்டி கடை நடத்துறது அவ்வளோ கேவலமா உங்களுக்கு? அப்ப எல்லாரும் நாங்க எல்லாம் அப்படித்தான் பண்றோமா? எங்க வீட்டுக்கார எப்படிங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க, வீட்டுல வந்து பொருள் எடுத்துட்டு போறீங்க, அப்ப அனாதை போன எப்படா நீ போஸ்ட்மார்ட்டம் அனுப்புன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வை சொல்வதற்கு துப்பில்லை. இல்லை, நான் இங்கே ஒன்றே ஒன்று குறிக்கிட்டேன் சார். இதில் என்ன ஒன்றே ஒன்றா, இது வந்து நடக்கிறது உண்மையிலேயே அந்த சபரிவர்மனை யார அவருடைய அடித்து கொலை செய்யப்பட்டார்னு தான் சொல்லுவேன். அது அந்த மரணம் வந்து ஏற்படுது இல்லைங்க, அது வந்து எஃப்ஐஆர்ல கொலை வழக்க மாத்திட்டாங்க. அதுதான் இன்னொரு விஷயம். அவர் வந்து அந்த காந்தின்னு பழைய மாஜி பாஜக எம்எல்ஏ ஒருத்தர், அவர் செருப்பே போட மாட்டாராம். ஏரியாவில் ரொம்ப எல்லாராலும் அறியப்பட்டவர். இந்த வாட்டி அவர் தோத்துட்டாரு. அவருக்கு சீட் கொடுத்தாங்களா கூட தெரியல. அவர் கடந்த தேர்தலில் அங்கே ஜெயிச்சவர். அவருக்கு நெருக்கமானவராக இருந்திருக்கிறார் இவர். பாஜக ஒன்றிய அரசாங்கம் பாஜக கட்டுப்பாடு, பாஜக தான் இன்னைக்கு ஆளுது நாட்டை. அந்த கட்சியோட ஒரு நிர்வாகியா இருக்கிறவருக்கு, ஒரு சின்ன பெட்டி கடை நடத்துறவருக்கு நீ குட்கா வச்சிருந்தேன்னு உன்னை வந்து விசாரணை கைதியாக கூட்டு போய் அடிச்சு கொல்ல முடியும்னா, நீங்க அஜித்குமார் மரணத்துக்காக சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு பேசினார் இல்லையா நம்முடைய முதலமைச்சர், ஏன் இப்போ வந்து இதுக்கு வந்து பேசவே இல்லை? இல்லை, எனக்கு அதில் தான் ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். இவருடைய கொலையை வந்து இதில் டைரக்டாக இன்னைக்கு விஜய் இருக்கிறார் சார், முதல்வராக ஜோசப் விஜய் இருக்கார், நேற்று ஸ்டாலின் இருக்கலாம். இந்த மாதிரி காவல்துறை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கணும் பண்ணதில். இதில் எந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கலன்னும் போது நம்ம கண்டிப்பாக விஜயை சொல்லணும் சார், ஷுவரா. ஆனால் அந்த காவல்துறையினர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இல்லையா? சிம்பிள். காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது சார்? முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இது ஒரு சம்பவமாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்து 2 மாதம் தான் ஆயிருக்கு. 4 லாக்அப் டெத்து 4 நடந்திருக்கு, ரெக்கார்டட் நான் சொல்கிறது. அப்புறம் ஒரு பெண் அமைச்சர், அது வந்து உண்மையிலே அமைச்சரானே தெரியல எனக்கு, ஜெகதீஸ்வரின்ட்டு ஒருத்தங்க. அந்த அம்மா சொல்லுது, அவன் யார், அவன் என் தொகுதியில் வந்து அவன் எப்படி ஸ்வீட் கொடுப்பான், அவனை உள்ள விட்டு ஜட்டியை உருவி அவனை வந்து கொண்டு எடுத்துருவேன்றாங்க. கொலை மிரட்டல். ஆனால் அதை ஏன்னு வேற அவங்க போய் பேசுகிறாங்க. அது எப்படிங்க எங்க ஊர் உலகத்துக்கே தெரியுதுங்க. அந்த அம்மாவை பற்றி காரி துப்புறான் எல்லாரும். இதில் வேற கொடூரம் என்ன தெரியுமா, அந்த அம்மா ஏதோ பத்திரிகையில் வேலை பார்த்தான், ரிப்போர்ட்றான், மானம் மரியாதை போகுது நம்ம. ஐயோ, நம்ம ஜேர்னலிஸ்டுக்கு பேரே கெட்டு போயிடும். அந்த அம்மா சொல்லுது, நான் ரிப்போர்ட்டரா அந்த காலத்திலே தான் ஆரம்பிது அந்த ஆடியோவில். நான் என்ன கேட்க வரேன், ஒரு பெண் நீ வந்து அப்ப போலீஸ் ஏற்கனவே போலீஸ் மேல நீங்க கேக்குறீங்க யாரோ பண்ற தப்புக்கு எப்படிங்க முதலமைச்சர் ஒரு வாரம் சொல்ல வரீங்க? நான் இந்த முதல்வராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம். காவல்துறை வந்து இன்னைக்கு அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு சீன்லாம் கிடையாது. எல்லா வேலையும் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்றீங்க, ஹோம் நிர்வாகமே சரியில்லைன்ற. அப்புறம் ஏங்க காவல்துறைக்கு பேச வேண்டிய கேள்வி கேட்டா, சட்டமன்றத்தில் காவல்துறை பத்தி என்னங்க அப்படி ஆகி போச்சுன்னு கேள்வி கேட்டா முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். நான் இப்படியே அவர் தானே பதில் சொல்லணும். கல்வி அமைச்சர் பேசுறாரு, நம்ம நண்பர் ராஜ்மோகன், அவர் ஏஞ்சி பேசுறாரு. அவருக்கும் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் உள்ள வராரு? அப்புறம் திடீர்னு ஏஞ்சி நிர்மல்குமார் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தில் பேசுவதற்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிற ஒரே அமைச்சர் யார் தெரியுமா? எல்லா அமைச்சர் வாயும் போட்டு பூட்டிட்டாங்க. நம்ம ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காரு பாருங்க நிர்மல்குமார், இவருக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. இவர் மட்டும் தான் இப்போ இனிமேல் எந்த பத்திரிகையாளரையும் சந்திச்சு பேசுவார். நீங்கள் வந்து இந்த வளர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு, நல்லா நெடு வளர்ந்துருக்காரு, வண்டியில் இருக்க வேண்டியது கிராம் கணக்கில் இருக்கிறது இல்லை அவருக்கு. நான் பேரே சொல்ல, நீங்கள் உள்ள வரீங்க பாருங்க. அந்த ஆதவர்ஜுனா முன்னாடி பேசி ஓவரா பேசி போராட்டத்திலலாம் உரண்டை இழுத்தாரு, செருப்படி வாங்கினார் எல்லா இடத்துலையும், வார்த்தை செருப்படி. அதுக்காக செருப்படித்தார் ஆட்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இனிமேல் உன்னால் பெரிய தகராறாக இருக்குது, நீ மூடிக்கிட்டு பேசாமல் இருன்னு. பார்த்த உடனே பத்திரிகையாளர் பார்த்த உடனே பதறி ஓடுறாரு. என்ன தெரியுமா சொன்னார் அன்னைக்கு? ஐயோ அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாதுங்க, பெரிய தத்துவத்தை உதித்துட்டார். அப்படியே உலகத்தில் எவனா சொல்லுவானா இந்த மாதிரி? இப்போ பேசக்கூடிய ஒரே ஆள் இவர் மட்டும்தான். நான் என்ன கேட்க வரேன், நீங்கள் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன்னா நீங்கள் ஏன் சிஎம் இருக்கீங்க? ரிசைன் பண்ணிட்டு போங்க சார், ராஜினாமா பண்ணிடுங்க சார். ஆஃபீஸை மாற்றுறீங்களே, யாரு கேட்டு மாற்றுறீங்க? உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு மாற்றுறீங்க. செஞ்சார்ஜ் கோட்டையில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, தமிழ்நாடு பிரித்த பிறகு இருக்கிற 65-70 வருஷமாக செஞ்சார்ஜ் கோட்டையில் தான் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் முதல்வர்களையும் அங்கே தான் நம்ம பார்த்தோம். அமைச்சரை பார்த்தலாம், முதல்வரை பார்த்தலாம், அதிகாரியை பார்த்தலாம், ஒரே இடத்துல எல்லாம் நடந்துரும். இப்போ நீங்கள் 10வது மாடி ஒசரத்துக்கு ஏன் போயிட்டீங்க? அங்கேருந்து பார்த்தா கடலை பார்க்கலாம். அதே செஞ்சார்ஜ் கோட்டையில் தானே சார் போயிருக்காரு, அது எப்படி சார் குறை சொல்றீங்க? அவர் ஏன் சார் ஏற்கனவே நிதி நிலைமை காரி துப்பிட்டு இருக்கு சார். 20,000-21,000 கோடியை இந்த 2 மாசத்துல கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த ஆபீஸை மாத்தலாம் உங்களை எவங்க கேட்டான்? ஜோசியர் சொன்னார் மாத்திட்டீங்களா? உங்களுக்கா சுயமா அறிவு இருக்காதா? அந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு இந்த அலுவலகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நீங்க அதை யாரையுமே பார்க்கறது இல்ல. உங்க கூட்டணி கட்சி ஆள் வந்தா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. விவசாயிகள் வெளியே ரோட்டுக்கு வந்தா அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க. சார் இந்த அவெல்லாம் சொல்லுங்க, கோயம்பேடுல கூட இறங்கி கொலையெல்லாம் பிடிச்சிட்டு போனாரு. அதெல்லாம் எல்லாம் ஸ்டண்ட்டுங்க. நீங்க இது வரைக்கும் இன்னும் நீங்க சினிமா நடிகரா இருக்கீங்க, நடிகர் மனநிலையிலேருந்து இறங்கி அரசியல்வாதியா வாங்க, முதலமைச்சரா வாங்க, நாடகம் ஆடாதீங்க. உங்க நாடகத்தெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். சரி, ரைட்டு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் மக்கள், பொதுமக்கள், அது அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வந்து யாரோனா இருக்கட்டும் சார், சிலர் வந்து பேசும்போது சிலது உண்மையும் சிலது வெளியில் வருது. அதாவது அது எந்த அளவுக்கு உண்மையாக நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள் சார். அதாவது வந்து பல இடங்கள்ல வந்து லஞ்சம் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு, எங்களை வந்து கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 100 ரூபாய் வாங்க மாட்டான் சார், 200 ரூபாய் வாங்க மாட்டான் சார், கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கீங்களா சார், காரி துப்புறாங்களா சார். உங்க கவர்மெண்ட் வந்த பிறகு தானே சார் 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டீங்கன்னு வருது. நாங்களா சார் சொல்றோம்? பட் சாமானிய உங்க சங்கத்துல, உங்க கட்சி, அது சங்கம், அது கட்சி கிடையாது சார். என் கட்சியில பாக்குறவங்க நான் இன்னும் தாவேகா கட்சியில சொல்லுங்க, எந்த துறை வேணாம் சார், லீகல் டிபார்ட்மெண்ட், சட்டத்துறையில ஒரு பதவிக்கு 3 லட்சம் 30 லட்சம் வாங்கினதா ஏற்கனவே நானே சௌந்தரின்னு ஒருத்தவங்க கோர்ட்ல கேஸே போட்டாங்க. காரி துப்புனாங்களா? உடனே என்ன பண்ணீங்க நீங்க? யோகிய சிகாமணிகள், தூய சக்தி, அந்த பொண்ணை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? தீர்ந்துருச்சா பஞ்சாயத்து? இப்போ ஒரு ஆடியோ வந்திருக்கு, 5 லட்ச ரூபா எல்லாருக்கும், உனக்கு 12 லட்சம் கொடுமா, அப்ப நீங்க 3 லட்சம் குறைச்சிக்கிறோம். நான் சொல்லல, ஆடியோ வருது, ஆதாரம் இருக்கு. ஏன் சார், எனக்கு நம்ம மாமனா மச்சானா இல்ல, அப்ப நீங்க வந்து அந்த ஆடியோ ஆதாரம் வச்சு நீங்க சொல்ற பிரகாரமா என்ன பண்ணீங்கன்னா, சாமானியன் லஞ்சம் கொடுக்காம இருக்கிறான், ஆனா வந்து சாமானியன் லஞ்சம் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பெரிய ஆட்கள் விஷயத்துல பெருசா இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படின்றீங்க சார். இன்னைக்கு இந்த 2 மாசத்துல எல்லா அமைச்சர்களும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, சொல்றாங்க. ஏன்டானா நீங்க அதான் சொல்றேன்ல, சின்ன மீனை விட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை. சின்ன மீனை பிடிச்சின்னு இருப்பீங்க, இப்போ போய் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து போகுது, நேராக பத்திரப்பதிவுத்துறை அரசாங்க அலுவலகங்களில் போகிறாங்க, உடனே பிடிக்கிறாங்களாம் காசு. உடனே பயங்கரமாக அவங்க இப்போ இந்த அதிகாரிகளே, ஆஃபீஸர்ஸ், வேலை செய்கிற ஒர்க்கர்ஸு எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஜிபேல 100 ரூபா அனுப்ப முடியல, எங்களால் 1000 ரூபா அனுப்ப முடியல, ஜிபேல காசு வச்சுக்க முடியல, போராடினாங்க சார். முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி. ஏண்டானா எல்லாம் காசு நீங்கள் வாங்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்கன்னு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான் சாதாரண கடைநிலைய ஊழியர். ஆனால் மேலதிகாரியாக இருக்கிறவன் பெரிய பெரிய டெண்டர்ஸ், இன்னைக்கு வந்து கனிம வளங்களில் கண்ணுக்கு தெரியாத இடங்களை பூராத்திலையும் மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கான். நேற்று கூட வீடியோ காட்டட்டுமா? நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், ஏன்டா மண் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவரை போட்டு அடி பின்னி எடுத்திருக்கான். ஒரு ஆளோட அடியாளுங்க நம்பர் பிளேட் இல்லாத காரில் வரானுங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கெந்தரா தைரியம் வந்துச்சு? இந்த ட்ரோன் அமைச்சர் ஒரு ஆள் இருக்கார், பிரபுன்னு ஒரு பல் டாக்டர், அவர் தானே அமைச்சர். ட்ரோன் விட்டார் வந்த அன்னைக்கு, எல்லா பக்கம் நாங்கள் குவாரி எல்லாம் மூடிட்டோன்னு, மூணு குவாரிலாம் சத்தம் இல்லாமல் திறந்து விட்டீங்க. காரி துப்புறாரு முன்னாள் IAS அதிகாரி, நேர்மையின் சிகரமா இருக்கிற சகாயம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் முந்தானத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு ஆளை நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நீ எப்படா ஊழலை ஒழிப்பேன்னு கேட்கிறாரு. காரி துப்புறது இல்லையா இது? நானா சொன்னேன்? அவருக்கு இன்னைக்கு பேர் இருக்குங்க, நேர்மையின் சிகரம்னா அது சகாயம் IAS. குவாரிகளை இழுத்து மூணுனதுல அவர் பெரிய பங்கு இருக்கு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதை நீங்க வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக OPS முதல்வராக இருந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அவருக்கு அட்ராசிட்டி கொடுத்தாங்கன்னு பேரோடு எழுதியிருக்காரு. வளர்மதி எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. OPS வந்து சும்மா பார்க்க தான் சாதுவா இருப்பார், அவர் மாதிரியான ஒரு ஆளே கிடையாது, டெரர் அவரு. எத்தனை முறை என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க, இதை நீ வந்து கையெழுத்து போடலன்னா உன்னை தூக்கிடுவோன்னு மிரட்டினாங்க, என்னை கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு புத்தகத்தில் எழுதியிருக்காரு சார். வெளிப்படையா புத்தகமா போட்டிருக்காரு. நான் சும்மா ஏதோ வாயில வார்த்தை பேசல. அப்ப எல்லா உண்மைகளையும் உடைக்கக்கூடிய அந்த சகாயம் IAS நம்ம முதலமைச்சரா இருக்கிறவருக்கு ஆதரவு கொடுத்தார். ஆரம்பத்துல ரொம்ப நேர்மையா நடக்குது ஆட்சினாரு, இப்ப அவரே காரி துப்பிட்டாரு. மொள்ள மாதிரி திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, கொள்ளக்கார கூட்டத்தெல்லாம் மாண்புமிகுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்லல, அவர் சொல்றாரு. திருட்டு பசங்களெல்லாம், திருடுறவன, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறவனெல்லாம் மாண்புமிகுன்னு சொல்ல வேண்டிய வருத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது நாடுன்னு சொல்றாரு. அப்ப யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? வெளிப்படையா சொல்றாரு அவரு. நீ ஏன் விஜயபாஸ்கரை சேர்த்த? விஜயபாஸ்கர் எப்பேற்பட்ட திருடன் தெரியுமான்றாரு, பேரே சொல்றாரு, மறைச்செல்லாம் சொல்லல. உண்மைதானே அது? அப்ப நீ எப்படி தூய சக்தின்னு சொல்லுவேன்னு கேட்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா உங்களுக்கு? தூய சக்தின்னு நீங்க பிராண்ட் பண்ணாதீங்க. அந்த பிராண்ட் பண்ண உங்களுடைய அந்த செல்வாக்கு தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன எல்லாம் இப்ப சுக்குநூறா உடஞ்சி போச்சு. உங்க ஆட்சி நிர்வாகம் வந்து நாரி நாசமா போச்சு தமிழ்நாடு. இன்னைக்கு நேத்துக்கு ஒரு வீடியோ ரொம்ப பரிதாபமா இருக்கு. பெண்களை பார்த்தா எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. ஆனா சில பெண்களை பார்த்தா அவ்வளவு கோவம் வருது. இவ்வளவு முட்டாளா இருக்காங்களே, அடிமாட்டு ரேஞ்சுக்கு இப்படி நாசமா போயிட்டாங்களேன்னு எவனோ ஒருத்தன் சொன்னானா போன்ல.
கொரோனா வைரஸ் ஆண்டிவே, ம் கொரோனா வைரஸ் ஆண்டிவே வந்துகிட்டு இருக்கு, உங்க ஊருக்கு தான் வருது, நாங்க வந்து சேர்றதுக்குள்ள மொட்டை அடிச்சுக்கோ, மொட்டை அடிச்சா உனக்கு 5000 ரூபாய் தரேன், ஆம்பளையா இருந்தா மொட்டை அடிச்சா 6000, பொம்பளையா இருந்தா 5000. சார் காமெடி இல்லை சார், இது சினிமாவில் வந்த காமெடி சொல்ல, நிஜத்துல நடந்த சம்பவம். அதை நம்பி லேடிஸ் மொட்டை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் போனை ஆஃப் பண்ணிட்டான், வரவே இல்லை, கூந்தல் போச்சு 5000க்கு ஆசைப்பட்டு. அதாவது இவங்கெல்லாம் கொழுத்து போய் இதை ஆசைப்பட்டு போகிறது எதுக்குன்னு கொஞ்சமாக சிந்திக்கணும். 6 அறிவு நம்ம மனுஷனுக்கு எது கொடுத்துருக்கான், சிந்திக்கணும். எவன் சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டு போலாம் அனுபவிக்கணும். என்ன தெரியுதுன்னா, இது மாதிரி மக்களை ஈஸியாக மடமாற்ற முடியும், பொய் சொன்னால் நம்பிடுவாங்க. அதான் சொல்கிறேன். அதாவது ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதேன்னு சொன்னார் இல்லையா இவர், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது, ஸ்வீட்டு, பலகாரம், முறுக்கு, சீடை, லட்டு எல்லாம் உருட்டிட்டு இருக்காருல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆக மொத்தம் நீங்கள் சொன்னதை ஒன்று கூட செய்யலை. ஒரே ஒன்று, பெண்களை ஏன் நான் உதாரணமாக சொன்னேன்னா, பெண்கள் ஏமாந்து இன்னைக்கு நிற்கதியாக நிற்கிறாங்க. 2500 ரூபா கிடைச்சதா கிடைக்கல, 6 சிலிண்டர் கிடைச்சதா கிடைக்கல, இந்த வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு சும்மா இருந்தான்னா 29 வயசுலேயே 4000 கொடுக்குறாரு. வாயை திறந்தா வடவடையா சுட்டாரு நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர். சொன்னாரா? சுட்ட வடை நூல் நூலா வருது. இப்ப ஒண்ணுமே வடை கண்ணில் சிக்கல. ஆனா அவர் ஆபீஸை மட்டும் 10வது மாடிக்கு மாத்திட்டாரு. ஏன் அதை முடிக்கலன்னா, 10வது மாடி ஏன் போயிட்டார் தெரியுமா? இனிமே ஈஸி ஆக்சஸ் கிடையாது, அவரை இனிமே யாரும் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா முதல் மாடியில் இருந்தா யார் அவர் ஆஃபீஸ்க்கு வரான்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, அதில் என்ன ரீசன்னா, பலர் வந்து கமெண்ட்டே வந்து டெய்லி இந்த சினிமாக்காரங்க வந்து பார்த்தாங்க, அந்த சினிமாக்காரங்க வந்து பார்த்தாங்க, மற்றவங்க பொதுமக்களை பார்க்க முடியல அப்படின்னு கமெண்ட்ஸ். இப்போ மேலே போயிட்டாரு, 10வது மாடிக்கு போயிட்டாரு. முக்கியமான சினிமா, முக்கியமான சினிமா நடிகர் தெரியாதுங்க, அதான் நிர்வாக நடக்கலனால தெரியாதுங்க உங்களுக்கு. தனி லிஃப்ட் இருக்கும், சினிமா நடிகர் நடிகை இல்லைன்னா வந்து ப்ரொடியூசர் நடிகை கூட வேணாங்க, அது அவர் தொழிலுங்க, அதை நம்ம கொச்சை அதெல்லாம் மீட் பண்ணுவோம். இல்லை இல்லை, யாரை வேணா பார்த்துட்டு போட்டோம், அங்கே போய் நின்னுங்கன்னா அவர் ரீல்ஸ் எடுத்தா கூட உங்களுக்கு தெரியுமா? அதை தான் சொல்கிறேன் நான். யார் அவர் வந்து இயற்கை அழகை ரசிப்பாரு, கடற்கரையை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வேலை செய்யறாரா செய்யலையா இப்ப யாருக்கு தெரியுது? நிர்வாகமே நடக்கல, சம்பிச்சு போயிருக்கு. அதிகாரிகள் தாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், கட்சிக்காரங்க கிடையாது. தாவேக்கா இல்ல கடை இந்த ஏன்னா எப்படி நீங்க முடிக்க போறீங்க, டைம் கடிகாரத்தை பார்த்துட்டீங்க. உண்மை, நான் திருப்பி சொல்றேன், கடைசி ஃபைனல் டச். இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சது ஊடகங்கள் தானே. இந்த ஊடகங்கள் தான், அதில் குறிப்பாக 2-3 முட்டு கொடுக்குற ஊடகங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த ஊடகத்தாலேயே அடிச்சு எம்எல்ஏ ரூமில் பூட்டி வச்சு கலடா பண்ணிக்கிறான் சோளிங்கரில். உண்மை. அந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை கீழ்ச்சிச்சு இந்த ஆட்சி? என்ன கீழ்ச்சிச்சு? ஒன்றும் பண்ணல, அவ்வளோதான். இந்த விவேக் சொன்ன மாதிரி தான், உங்களையே நம்பி இருக்கிற மக்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல, அந்த மக்களுக்கு அவ்வளோதான். சரி, இந்த இன்டர்வியூவோட கிளைமேக்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய தாவேக்கா, அதாவது திரு சி ஜோசப் விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய தாவேக்காவுடைய கூட்டணி ஆட்சி வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவை எப்படி இருந்தாலும் நம்ம அவங்க டீமுக்கு அனுப்புவோம், பார்ப்பாங்க. இதுக்கப்புறமாவது நேர்மையான தூய சக்தியான ஆட்சியா நடத்துகிறேன். எங்க சிரிப்பு காட்டாத கூடாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நீங்க நம்புறீங்க, நான் நம்பல. நம்பிக்கை வைப்போம், நம்ம 2 பேரும் கூட்டம், நம்ம எப்பயுமே நம்பிக்கை வைப்போம். நடந்தா ஊருக்கு நல்லது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலன்னா இதே மக்கள் பரட்டி அடிச்சிருவாங்க. அதையும் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஓட்டு போட்டவங்க தான் திருப்பி அடிச்சிருவான். ரைட்டு, கடையை மூடலாமா? மூடிடலாம். நன்றி, வணக்கம் கோடங்கி. நன்றி நேயர்களே.